இங்க ஒரு தாத்தா ஒருத்தர் எனக்கு சாண்ட்விச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சோ இத கேட்ட இவரோட வைஃப் ஒரு சாண்ட்விச் ஒன்னு பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவரும் அதை நல்லா சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு ஸ்வெட்டர் பின்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆளு திரும்பவும் எனக்கு இன்னொரு சாண்ட்விச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சோ இதனால இவங்க போயிட்டு இன்னொரு சாண்ட்விச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க, உன்கிட்ட சாண்ட்விச் கொண்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு சாண்ட்விச் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்த, இதனால பாட்டிக்கு வந்து கோவம் வந்துருது. சாண்ட்விச் தானே தோ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பாத்திரம் தேய்க்கிற ஆயில் எடுத்து ஊத்தி சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி கொண்டு போய் கொடுத்தா அந்த ஆள் அதையும் தின்றாரு. பாரு இதையும் தின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் போயிட்டு ஸ்வெட்டர் பின்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆள் திரும்பவும் அடியே எனக்கு இன்னொரு சாண்ட்விச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இந்த பாட்டிக்கும் செம்ம கோவம் வந்துருது. யாரா இவன் சும்மா சாண்ட்விச்னு போய் கோவத்தோட அந்த சாண்ட்விச்சை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவரு வந்துட்டு உன்கிட்ட நான் சாண்ட்விச் கேட்டு 2 மணி நேரம் ஆகுது, உள்ள என்னதான் பண்ணி தொலைற, இப்ப கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்த, இந்த பாட்டிக்கா செம்ம காண்டாயிருது. அப்படியே திரும்பி பூனையோட கக்காவை பாக்குறாங்க. ஏது சாண்ட்விச் தானே தோ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூனையோட கக்காவை எடுத்து சென்டர்ல வச்சு சாண்ட்விச் பண்ணி, சார் இந்தாங்க சார் நீங்க கேட்ட சாண்ட்விச் வித் பூனை கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இந்த ஆளு சாப்பிட மாட்டாருன்னு பார்த்தா அதையும் தின்றாரு. பாரா எதை கொடுத்தாலும் தின்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப பேக் டு ஒர்க் திரும்பவும் போயிட்டு அந்த ஸ்வெட்டர் பின்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்ஸ் மோர் அப்படின்ற மாதிரி அடியே எனக்கு இதே மாதிரி இன்னொரு சாண்ட்விச் பண்ணி எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவ்வளவுதான், இந்த டைம் அப்படியே பாட்டி ஒரு மாதிரி சைக்கோவா மாறிடுறாங்க. போயிட்டு கோவத்தோடய சாண்ட்விச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு அடியாயின்னு கத்த இவங்க பயந்து பாட்டில தள்ளி விட்டுறாங்க. அந்த பாட்டிலும் கீழே விழுந்து உடைஞ்சிருது. சோ இவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆளு வந்துட்டு உன்ட்ட நான் சாண்ட்விச் கேட்டு 10 மணி நேரம் ஆகுது, ஒரு சாண்ட்விச் பண்றதுக்கு உனக்கு 10 மணி நேரமா இடியட் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, எது இடியட்டா தோ இப்ப பண்றடா உனக்கு சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைஞ்ச அந்த கிளாஸ் பீஸ் எடுத்து நடுவுல வச்சு எடுத்துன்னு போயிட்டு, சார் இந்தாங்க சார் நீங்க கேட்ட சாண்ட்விச் வித் பாட்டில் கிளாஸ், பல்லு படாம சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இந்த ஆளு கண்டுபிடிச்சிருவாருன்னு பார்த்தா இதையும் தின்றாரு. வாயில இருந்து ரத்தம் கொட கொடமா ஊத்திட்டு இருக்க, அப்பயும் தின்றாரு. பாட்டி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. யாரா இவன் எதை கொடுத்தாலும் திம்மா நாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப அந்த ஸ்வெட்டரை வந்து பின்ன ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி பின்னிட்டு இருக்கும்போது வழக்கம் போல அந்த ஆளு வந்து கூப்பிடுறாப்ல. இவங்க ஓடி போயிட்டு என்னங்க கூப்பிட்டீங்களா சாண்ட்விச் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அப்படியே கேமராவை திருப்புறாங்க. பார்த்தா தாத்தா வந்துட்டு எலும்பு கூட உட்காந்துட்டு இருக்காரு. இவரு செத்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு தெரியல, அவருக்கு முன்னாடி ஃபுல்லா சாண்ட்விச்சா இருக்கு. என்னங்க இன்னொரு சாண்ட்விச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயா திரும்பவும் சாண்ட்விச் செய்ய போகுது. என்னன்னு பார்த்தா இந்த ஆயா சரியான பைத்தியம் மாட்டேங்குது. இந்த தாத்தா எப்போ செத்துட்டாரு, இருந்தாலும் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்துன்னு இருக்குது. இது இந்த மாதிரி சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தே தான் கொண்டு இருக்கும் போல.